ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி பொட்டேட்டோ வச்சு ஒரு குயிக்கான ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஒரு சீவல் கட்டை இருக்கும் இல்லையா, அதில் போட்டு சீவிக்கலாம். நான் வந்துட்டு சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்த ஹோல் யூஸ் பண்ணி சீவுறேன். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது மெல்லிஸாக நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு சீவியாச்சு. இந்த சீவின உருளைக்கிழங்கு வந்து எனக்கு 1.5 கப் அளவுக்கு வந்தது. இது கூட நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக வந்து பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 3 பூண்டு, அதை வந்து மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா பிசைஞ்சுக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமலே வந்துட்டு இது நல்லா கெட்டியாக வரும். இது தனியாக ஒரு 5 நிமிஷம் அப்படியே எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் இதை தட்டிக்கலாம். தட்டி எண்ணெயில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ 1.5 கப் அளவுக்கு எனக்கு வந்த உருளைக்கிழங்கு சீவலுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் மைதா தான் சேர்க்கணும். அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா அழுத்தமாயிடும். நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து கரெக்டாக பொரிச்சு எடுத்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும் இந்த ஸ்நாக். இதில் நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இதை மட்டும் ஆட் பண்ணாலே போதும். நீங்கள் நார்மலாக சிக்கன் 65 சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும் இல்லையா, அது வந்து இதில் கிடைக்கும். பொட்டேட்டோ வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்நாக் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வேறு வெஜிடபிள்ஸ் எதுவும் தேவையில்லை. பொட்டேட்டோ இருந்தால் மட்டும் போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.